அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்ப்போம்னா ஆவரேஜஸில் 3rd கிளாஸ். ஓகேவா? மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைப்பை தாண்டி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் அது நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது சால்வ் பண்ணலாம். இப்போ ஆவரேஜஸில் அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின், விச் மீன்ஸ் அடுத்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டின் என்ன? இஃப் ஆவரேஜ் ஆஃப் 22, 13, 18, x, 14, 9 is 16, while average of 41, 32, 55, y, 48 is 45, then find y by x. தமிழில் ஏன் தமிழ்லையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து ரயில்வே எக்ஸாமும் போட்டிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமும் நீங்கள் தமிழில் எழுத முடியும். ஸோ அதனால் நம்ம தமிழில் சொல்லியிருக்கோம். ஸோ 22, 13, 18, x 14, 9 சராசரி 16 ஆகவும், 41, 32, 55, 40 y 48 சராசரி 45 ஆகவும் இருந்தால் y by xஐ கண்டுபிடி. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, நம்ம ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? ரொம்ப சிம்பிள். ஸோ கொஸ்டின் என்ன? 22, 13, 18, x 14, 9 இதோடைய ஆவரேஜ் 16 கொடுத்துட்டாங்க. ஸோ ஆவரேஜ் கொடுத்ததுனால எல்லா இதோடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? 16ஆக இருக்கும், ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும்போது. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் வேணால் பார்த்துருவோம். 10, 20, 30 இதோடைய ஆவரேஜ் என்ன இருக்கும்? இதோடைய ஆவரேஜ் வந்து, ஸோ இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குது. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் பை 2 போட்டாலும் ஆவரேஜ் வரும். இல்லை எல்லாத்தையும் சம் பண்ணி டோட்டல் நம்பரால் டிவைட் பண்ணாலும் ஆவரேஜ் வரும். ஸோ நம்ம இது லார்ஜஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர், லார்ஜஸ்ட் நம்பர் 30, ஸ்மாலஸ்ட் நம்பர் 10 பை 2 போட்டோம்னா 40 பை 2 கேன்சல் பண்ணும்போது 20 வரும். ஸோ இதோட ஆவரேஜ் 20ன்றதுனால ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன வரும்? இதோட வேல்யூ 20, இதோட வேல்யூ 20, இதோட வேல்யூ 20. ஸோ அதானே? ஓகே. இப்போ இதோடைய ஆவரேஜ் வந்து 20ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மெத்தடில் சால்வ் பண்ணாமல் நம்ம அப்ராக்சிமேட்டாக லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? லார்ஜஸ்ட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு இடையில இன்பிட்வீனில் ஏதோ ஒரு நம்பர் நம்ம எடுப்போம். ஸோ இன்பிட்வீனில் நான் இங்கே என்ன நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா 25 அப்படின்ற நம்பர் எடுத்துக்கிறேன். சப்போஸ் என்னோடய ஆவரேஜ் வந்து 25 அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய ஆவரேஜ் 25ன்றதுனால எல்லா வேல்யூவும் 25 தானே இருக்கணும். எல்லா வேல்யூவும் 25 இருக்கணும். இப்போ நான் ஆவரேஜ் 25ன்னு எடுத்ததுனால நான் ஆவரேஜ் 25 விட கொஸ்டினில் கொடுத்த நம்பர் எவ்வளோ கம்மியாக இருக்குது நம்ம அப்படி தானே போடுவோம். ஸோ நம்ம எப்படி போடுவோம்? ஸோ நான் ஆவரேஜ் 25ன்னு எடுத்திருக்கேன். என்னோடய ஆவரேஜை விட இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? -15 கம்மியாக இருக்குது. அதை இங்கே எழுதுவோம். அப்புறம் நான் ஆவரேஜ் 25ன்னு எடுத்திருக்கேன். இங்கே எவ்வளோ இருக்குது? 20. அப்போ 25 - 20 -5. ஓகேவா? 5 கம்மியாக இருக்குது, இங்கே 5 கூட இருக்குது. திரும்ப இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? -+5 -5 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது -15 இருக்கும். ஓகேவா? இப்போ -15 வந்ததுனால நான் எடுத்த ஆவரேஜிலிருந்து இந்த மைனஸ் எனக்கு வந்த ஆன்சர் பை டோட்டல் நம்பர். இங்கே டோட்டல் நம்பர் என்ன? 3. ஸோ 3ஆல் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் ஆவரேஜ் கிடச்சிரும். ஒரிஜினல் ஆவரேஜ் 20 கிடச்சிருச்சா? இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஆவரேஜ் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் என்ன கொடுத்துட்டாங்க? 16 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 16 கொடுத்ததுனால இங்கே ஒரிஜினல் ஆவரேஜே நமக்கு தெரியும் 16. அப்போ 16 விட இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? அதிகமாக இருக்குது. 16 விட இது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 6 அதிகமாக இருக்குது, +6. இது 16 விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? -3 கம்மியாக இருக்குது. இது 16 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது? +2 அதிகமாக இருக்குது. இந்த எக்ஸை நான் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸை நான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அது அப்படியே இருக்கட்டும். 16 விட இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? 2 கம்மியாக இருக்குது. 16 விட இது எவ்வளோ கம்மியாக இருக்குது?
7 கம்மியாக இருக்குது. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது என்னுடைய ஆவரேஜ் 16ன்றதை கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. என்னுடைய ஆவரேஜ் 16 கொஸ்டினில் கொடுத்ததுனால இது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணும்போது எனக்கு சம் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வரணும்? 0 வரணும். ஏன் 0 வரணும்? இப்போ இந்த சம்மில் பாருங்கள். இப்போ இந்த சம்மில் நான் ஒரிஜினல் என்னுடைய ஆவரேஜ் என்ன 20. ஸோ என்னுடைய ஆவரேஜ் 20ன்னே வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸாக்டாக நான் என்னுடைய ஆவரேஜ்னு அசியூம் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய ஆவரேஜ் 20 விட இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? 10 கம்மியாக இருக்குது. என்னுடைய ஆவரேஜ் 20 விட இது ஈக்குவலாக இருக்குது. ஸோ 0. 20 விட இது எவ்வளோ அதிகமாக இருக்குது? +10 அதிகமாக இருக்குது. என்னுடைய ஆவரேஜ் எக்ஸாக்ட் ஆவரேஜை நான் ஆவரேஜ்னு அசியூம் பண்ணிக்கிட்டா இதோடைய சம்மேஷன் என்ன வரணும்? 0 வரணும். இதோட சம்மேஷன் என்ன வரணும்? 0 வரணும். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நீங்கள் அதை ஆட் பண்ணுங்கள். அதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? +2 -2 கெட் கேன்சல்டு. இங்கே -3 -7 -10. இங்கே +6. ஸோ -10 +6 என்ன வரும்? -4. ஸோ இதோடைய டோட்டல் சம்மேஷன் என்ன வரணும்? 0 வரணும். அப்போ இங்கே -4 வந்ததுனால இங்கே கண்டிப்பாக என்ன தான் வந்திருக்கணும்? +4 தான் வந்திருக்கணும். ஸோ +4 வந்தால் தான் -4 அண்ட் +4 கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் 0 வரும். ஓகேவா? எனக்கு ஆன்சர் 0 வரும். ஸோ அதனால் இங்கே +4 வரணும்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஆவரேஜை விட இங்கே 4 அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். என்னுடைய ஆவரேஜ் என்ன? 16. இங்கே என்ன வரணும்? +4 வரணும். அப்போ +4. அப்போ 16 + 4 20. ஸோ என்னுடைய எக்ஸோட வேல்யூ என்னது? 20. ஓகேவா? கான்செப்ட் புரியுது இல்லையா? எக்ஸோட வேல்யூ 20. ஸோ இந்த கான்செப்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளவும் வேண்டாம். நான் டேரெக்டாக கொஸ்டின் மட்டும் எடுத்து சால்வ் பண்ணுறேன். அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தோன்னே நம்ம என்ன செய்யணும்? கொடுத்துருக்கிற வேல்யூவை எடுத்து எழுதிக்கோங்க. 22 13 18 x 14 9. இதோடைய ஆவரேஜ் என்ன? எக்ஸாக்ட் ஆவரேஜ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 16 அப்படின்னு. அப்போ என்னுடைய ஆவரேஜை விட இது எவ்வளோ அதிகமாக இருக்குது? +6 அதிகமாக இருக்குது. என்னுடைய ஆவரேஜை விட இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? -3 கம்மியாக இருக்குது. ஸோ இதோட ஆவரேஜோட எவ்வளோ அதிகமாக இருக்குது? +2 அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அது இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்னோடய ஆவரேஜை விட -2. ஸோ இங்கே -7. ரைட்டா? ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு +2 -2 கேன்சல் ஆகிரும். ஸோ +6 இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -10. அப்போ ஆன்சர் -4ன்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருது? -4ன்னு வருது. இங்கே ஒரு இடம் எம்டியாக இருக்குது. இந்த எம்டி பிளேஸை நான் என்ன ஃபில் பண்ணுறது? இந்த எம்டி ஸ்பேஸை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 0 வரணும். அப்போ இங்கே -4ன்றதுனால இங்கே கண்டிப்பாக என்ன தான் வரணும்? +4 தான் வரணும். அப்போ +4 வரணும்னா என்னுடைய ஆவரேஜை விட இங்கே 4 வேல்யூ அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ 16 + 4 ஆன்சர் 20. தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ 20. அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி அந்த வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? 41 32 55 y 48. ஓகேவா? ஸோ இப்போ என்னுடைய ஆவரேஜ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் என்ன? 45. ஸோ ஆவரேஜ் 45ன்றதுனால 45 விட இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? 4 கம்மியாக இருக்குது. இங்கே 45 எவ்வளோ அதிகமாக கம்மியாக இருக்குது? -13 கம்மியாக இருக்குது. 45 - 32 என்ன வரும்? 13 வரும். 55னா +10 அதிகமாக இருக்குது. இங்கே என்னன்னு தெரியாது. ஸோ இங்கே +3 அதிகமாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம். ஸோ 10 + 3 13 +13 -13 கெட் கேன்சல்டு. அப்போ இங்கே -4 வந்தால் இந்த எம்டி பிளேஸில் என்ன வரணும்? +4 வரணும். ஏன்னா இதோடைய சம்மேஷன் 0 வரணும். ஸோ அப்போ இங்கே +4 தான். அப்போ +4னா என்னுடைய ஆவரேஜ் என்ன? 45 விட 4 வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ 45 + 4 49. தேர்ஃபோர் ஒய்யோட வேல்யூ 49. அவ்வளோதான். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா கொஸ்டின் ஈஸி. ஸோ அடுத்து என்ன செய்யணும்? நமக்கு தேவை y/x. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன? 49. எக்ஸோட வேல்யூ என்ன? 20. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 120 is 20, 2 20s are 40,
பாயிண்ட், இங்கே 9 இருக்குது, 9 20 டேபிளில் 9 வராது, அதனால் 0 சேர்த்துக்கிறேன். அப்போ 4 திரும்ப 10 வரும். அப்போ 105 2.45. ஸோ 2.45 தான் என்னுடைய ஆன்சர். இந்த கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ பழைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலும் அதில் உங்களுக்கு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கோங்க அதில் கன்ஃபியூஸ் இருக்குன்றதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு போனேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ த ஆவரேஜ் ஆஃப் 1, 3, 5, 7 அப் டு 25 டேர்ம்ஸ். ஓகேவா? அப் டு எத்தனை டேர்ம்ஸு? 25 டேர்ம்ஸ். ஸோ 1, 3, 5, 7 அப் டு 25 டேர்ம்ஸ். இந்த கொஸ்டினை நம்ம 2 டைப்பாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? 2 டைப்பாக சால்வ் பண்ண முடியும். நான் 2 டைப்பையும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எந்த டைப் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த டைப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்ன? ஸோ கொடுத்துருக்கிற அப்சர்வேஷன் எந்த மாதிரி இருக்குது? அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷனில் இருக்குது. எப்படி இருக்குது? அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷனில் இருக்குது. அதாவது அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷன்னா காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்தால் அதே அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷனில் இருந்தால் nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா a + n-1 × d. a + n-1 × d அரித்மெட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. இவங்க என்ன கொடுத்துட்டாங்க? அப் டு 25th டேர்ம்னு கொடுத்துட்டாங்க. 25th டேர்ம்னா 25வது நம்பர் வரைக்கும். ஸோ அப்போ 25வது நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? a25. இங்கே ஏன்றது ஃபஸ்ட்டு வேல்யூ, a அப்படின்றது ஃபஸ்ட்டு டேர்ம், a அப்படின்றது ஃபஸ்ட்டு டேர்ம், d அப்படின்றது வந்து காமன் டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ்ன்றது இது. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்ளை பண்ணுங்கள். ஏ என்னது? 1. இங்கே எத்தனாவது டேர்ம் தேவை? இங்கே n இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்குது? 25 இருக்குது. அப்போ 25 - 1 × 2. ஸோ சால்வ் பண்ணோம்னா 1 + 24 × 2. அப்போ 1 + 48. அப்போ 49. அப்போ இந்த 25th டேர்ம் என்னது? 49. வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்ம அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. எப்படி யூஸ் பண்ணுறது? ஹையஸ்ட் வேல்யூ ப்ளஸ் லோயஸ்ட் வேல்யூ பை 2. ஏன்னா அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனில் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ என்னது? 49. லோயஸ்ட் வேல்யூ என்னது? 1. ஸோ 49 + 1 பை 2 கேன்சல் பண்ணோம்னா 25. ஸோ 25 தான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? இது ஒரு டைப். இது என்னது? அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனுடைய nth டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதுறது. அனதர் டேர்ம் என்ன? ஸோ 25 டேர்ம்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப் டு 25 டேர்ம்ஸ்ன்றதுனால நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா? நான் 10 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த 10 நம்பர்ஸில் ஆட் நம்பர்லாம் எது? 1, 3, 5, 7, 9. ஓகேவா? இந்த 10 நம்பர்ஸில் எத்தனை ஆட் நம்பர் இருக்குது? 5 ஆட் நம்பர்ஸ் இருக்குது. எத்தனை ஈவன் நம்பர் இருக்குது? 1, 2, 3, 4, 5. ஸோ எத்தனை ஈவன் நம்பர் இருக்குது? 5 ஈவன் நம்பர் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பரில் பாதி நம்பர் எப்படி இருக்குன்னா ஆட் நம்பராக இருக்கும், பாதி நம்பர் ஈவன் நம்பராக இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 1 + 3 + 5 + 7 எக்ஸட்ரா அப் டு 25 டேர்ம்ஸ். இந்த 25 டேர்ம்ஸும் ஆட் டேர்ம்ஸ். அப்போ இங்கே என்ன இருக்குது? 25 ஆட் நம்பர்ஸ் இருக்கும், 25 ஈவன் நம்பர்ஸ் இருக்கும். அப்போ டோட்டலாக இங்கே எத்தனை நம்பர்? 50 நம்பர். அப்போ 1ல் இருந்து எத்தனை நம்பர் வரைக்கும் இருக்கும்? 50 நம்பர் வரைக்கும் இருக்கும். நமக்கு தேவை ஆட் நம்பர்ஸ் மட்டும்தான். அப்போ ஆட் நம்பர் இந்த ஈவன் நம்பருக்கு முன்னாடி இதுலேயே வந்து நமக்கு அந்த 5 ஆட் நம்பரும் வந்துருச்சு. ஸோ சேம் இந்த 49 வரைக்கும் தான் 25 ஆட் நம்பர்ஸ் இருக்கும். அப்போ இந்த 50 நம்பர்ஸில் 25 ஆட் நம்பர்ஸ், 25 ஈவன் நம்பர்ஸ்.
ஸோ இந்த 15ன்றது ஈவன் நம்பர். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க 49 தானே ஆட் நம்பர். அப்போ இந்த 49 தான் லார்ஜஸ்ட் ஆட் நம்பர் இந்த 50 நம்பர்ஸில். ஃபஸ்ட்டு 50 நம்பர்ஸில் 49ன்றது ஹையஸ்ட் ஆட் நம்பர். அப்போ இங்கே நம்ம சீக்வன்ஸ் எழுதிடலாம்னா இங்கே 25th டேர்ம் 49 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்போ 49 திரும்ப இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஹையஸ்ட் வேல்யூ ப்ளஸ் லோயஸ்ட் வேல்யூ பை 2 போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? 25 தான் ஆன்சர். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 மெத்தடுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் எந்த மெத்தட் ஞாபகம் வருதோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் a group of 50 girls was calculated as 58 kg. It was later discovered that the weight of one of the girls was read as 45 whereas her actual weight was 65 kg. What is the actual average weight of the group of 50 girls? So 50 பெண்கள் குழுவின் சராசரி எடை 58 கிலோகிராம் கணக்கிடப்பட்டது. சிறுமிகளில் ஒருவரின் எடை 45 கிலோவாகவும் உண்மையான எடை 65 கிலோவாகவும் இருந்தது. பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது 50 பெண்கள் கொண்ட குழுவின் உண்மையான சராசரி எடை என்ன? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஈஸி கொஸ்டினும் கூட. ஸோ டோட்டலாக எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க? 50 கேர்ள்ஸ். அப்போ 50 பேருடைய வயசை கூட்டி 50ஆல் வகுத்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது? கால்குலேட்டட் ஆஸ் 58. ஓகேவா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்தோம்? செகண்ட் கிளாஸில் ஆவரேஜ் இருக்குது, ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு ஆவரேஜ் கிடைக்குது. இப்போ ஒவ்வொரு அப்சர்வேஷன்லையும், அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் நான் ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் இது எல்லாத்தையும் இந்த இருக்கு இல்லையா, இப்போ 1 2 3 இந்த 3க்கு ஆவரேஜ் என்ன? 2. இப்போ நான் இது எல்லா அப்சர்வேஷன்லேயும் 1 + 1 ஆட் பண்ணுறேன். ஸோ +1 + 1 ஆட் பண்ணால் இங்கே என்ன ஆகும்? இது 2 ஆகும், இது 3 ஆகும், இது 4 ஆகும். இந்த 2 3 4 இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது. ஸோ அதோட மிடில் டேர்ம் 3 தான் என்னுடைய ஆவரேஜாக வரும். அப்போ என்னுடைய ஆவரேஜ்லேயும் +1 இன்க்ரீஸ் ஆகிருக்கா? ஸோ அப்சர்வேஷனில் என்ன இன்க்ரீஸ் ஆகுதோ, ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக என்ன இன்க்ரீஸ் ஆகுதோ அதை நீங்கள் ஆவரேஜில் ஆட் பண்ணால் போதும் இல்லையா? இந்த கான்செப்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? லேட்டர் டிஸ்கவர்ட் தட் த வெயிட் ஆஃப் ஒன் ஆஃப் த கேர்ள் வாஸ் ரீட் ஆஸ் 45 kg whereas her actual weight was 65. அந்த பொண்ணோட ஒரிஜினல் ஏஜ் என்ன? ஒரிஜினல் ஏஜ் இது டூப்ளிகேட்னு வச்சுப்போம். ஒரிஜினல் ஏஜ் என்ன? ஒரிஜினல் ஏஜ் இஸ் 65. ஆனால் என்ன அங்கே மிஸ்மேட்ச் பண்ணியிருக்காங்க? 45ன்னு போட்டு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரிஜினல் ஏஜ் வந்து 65, ஆனால் அவங்க போட்டு கால்குலேட் பண்ணது 45. இந்த 45ன்றது தப்பு. அப்போ இந்த 45 இந்த அவங்க போட்டு கண்டுபிடிச்சதை விட ஒரிஜினல் வேல்யூ அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறதுனால என்னுடைய ஆவரேஜும் என்ன ஆகும்? அதிகமாகும். ஏன்னா இங்கே எல்லாத்துலேயும் +1 +1 +1 போடும்போது என்னோட ஆவரேஜ் +1 ஆச்சா? இங்கே என்ன பண்ணுறேன்? டூப்ளிகேட் வேல்யூ 45, ஒரிஜினல் வேல்யூ 65. ஸோ இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பார்க்கணும். அது எப்படி பார்க்கணுன்னா, டூப்ளிகேட் வேல்யூலேருந்து ஒரிஜினல் வேல்யூ அதிகமாகுதா கம்மியாகுதான்னு பார்க்கணும். இங்கே என்ன ஆகுது? அதிகமாகுது. அதிகமாகிறதுனால என்னுடைய ஆவரேஜும் கண்டிப்பாக அதிகமாகும். 58ல் 58ஓட அதிகமாகும். இப்போ ஆப்ஷனில் 57ஓட கம்மியாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை கேன்சல் பண்ணிடலாம். இந்த ரெண்டு ஆன்சர் கிடையாது. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். இது ஏன் நான் இப்படி கேன்சல் பண்ணுறேன்னா, சம்டைம்ஸ் இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 3 ஆப்ஷன் 58ஓட கம்மியாக இருக்கும், ஒரு ஆப்ஷன் மட்டும் 58ஓட அதிகமாக இருக்கும். அப்போ கம்மியாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அதிகமாக இருக்கிறத டிக் பண்ணி ஆன்சர் கொடுத்துடலாம். ஸோ அது ரொம்ப டைம் சேவ் ஆகும். ஸோ இங்கே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் இல்லை. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ அதிகமாக இருக்குது? 20 அதிகமாக இருக்குது. ஓகேவா? 20 தானே அதிகமாக இருக்குது. ஸோ என்னுடைய பழைய ஆவரேஜ் என்ன? 58. அது கூட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 20 பை டோட்டல் நம்பர். இங்கே டோட்டல் நம்பர் என்ன? டோட்டலாக 50 கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்போ டோட்டலாக 50. அப்போ அதை சால்வ் பண்ண என்ன வரும்? 0 0 கெட் கேன்சல்.
15 is 5, 0.4, அப்போ 58.4. இதுதான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த டிஃபரன்ஸை பழைய ஆவரேஜை விட அந்த டிஃபரன்ஸ் பை டோட்டல் நம்பர் போட்டு சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ரொம்ப ஈஸி. ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப ஈஸி. அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் தான் ரொம்ப பெருசாக இருக்கும், பட் சொல்யூஷன் ரொம்ப ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஆவரேஜ் மார்க் ஆஃப் 18 students in an examination was 60. It was later found that the mark of one student had been wrongly entered as 63 instead of 36. ஓகேவா? ஸோ ஒரு பையனுடைய ஒரிஜினல் மார்க் வந்து 36, ஆனால் அவங்க என்ன என்ட்ரு பண்ணிட்டாங்க? 63ன்னு என்ட்ரு பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே ஒரிஜினல் வேல்யூ டூப்ளிகேட் வேல்யூ. இங்கே ஒரிஜினல் வேல்யூ எவ்வளவு? இங்கே ஒரிஜினல் வேல்யூ வந்து 36, டூப்ளிகேட் வேல்யூ என்னது? 63. ஓகேவா? இந்த டூப்ளிகேட் வேல்யூ போட்டு இவங்க ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க? ஆவரேஜ் வாஸ் 60. ஓகேவா? ஆவரேஜ் வந்து 16 கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் என்னோடய டூப்ளிகேட் வேல்யூ வந்து ஒரிஜினல் வேல்யூவோட அதிகமாக இருக்குது. ஓகேவா? என்னோடய ஒரிஜினல் வேல்யூ டூப்ளிகேட் வேல்யூவோட கம்மியாக இருக்குது. ஓகேவா? கம்மியாக இருக்குது, which means less than. ஓகேவா? லெஸ்ஸாக இருக்குது, கம்மியாக இருக்கிறதுனால என்னுடைய ஆவரேஜ் 60 விட குறையும். கான்செப்ட் புரியுது இல்லையா? டூப்ளிகேட் வேல்யூ 63 போட்டு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஆவரேஜ் என்ன? 60. ஆனால் ஒரிஜினல் வேல்யூ 36. இந்த 36ன்றது இந்த டூப்ளிகேட் வேல்யூவோட கம்மியான வேல்யூ. ஸோ கம்மியான வேல்யூன்றதுனால அதோடைய ஆவரேஜும் என்னாகும்? கம்மியாகும். ஸோ 4 ஆப்ஷனுமே 60 விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். எப்படி சால்வ் பண்ணுறது? 63லேருந்து 36 கழிங்க. 36 கழிச்சிங்கன்னா 27. இந்த 27 பழைய ஆவரேஜ் மைனஸ், ஏன்னா கம்மியாக இருக்குது, கம்மியாக இருக்கிறதுனால -27 பை டோட்டல் நம்பர். ஸோ டோட்டல் நம்பர் என்ன? 18. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் 18. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 பாயிண்ட். ஸோ 27 by 18. 6 டேபிளில் போட்டோம்னா 6 3s are 18, 9, 2 3s are 6, 3. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1.5. ஸோ 60 minus 1.5, 58.5. ஸோ 58.5 தான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 100 numbers is 63, but it was found that two numbers 37 and 76 are mistakenly calculated as 73 and 67 respectively. Find his correct if it was also found that the total number are only 90. So same type of question na konjam rendu value கொடுத்திருக்காங்க. So இதல wrong value, அதாவது duplicate value, original value. Okay. இங்க wrong value என்ன? But it was found that two numbers 37 and 76 are mistakenly calculated as 73 and 67. So இது வந்து wrong, இது வந்து right. So அப்போ wrong value என்ன? 73, 67. Correct value என்ன? 37, 76. ஓகேவா? ஸோ கரெக்ட் வேல்யூ ராங் வேல்யூ கண்டுபிடிச்சோம். சேம் தான். போனதில் ஒரே ஒரு நம்பர் இருந்தது, அதனால் டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணோம். இங்கே 2 நம்பர் கொடுத்ததுனால ரெண்டையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 10, 14, 140. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 30, 113. ஓகேவா? ஸோ ராங் ஆன்சர் 140, ஒரிஜினல் வேல்யூ 113. ஸோ என்னுடைய ராங்கை விட ஒரிஜினல் எவ்வளோ இருக்குது? கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கிறதுனால என்னுடைய ஆவரேஜும் என்னாகும்? கம்மியாகும். ஓகேவா? ஓகே, என்னுடைய ராங் வேல்யூ கூட ஒரிஜினல் வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால என்னுடைய ஆவரேஜும் கம்மியாகும். ஆனால் கொஸ்டினை நல்லா படிங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் ஹிஸ் கரெக்ட் இஃப் இட் வாஸ் ஆல்சோ ஃபவுண்ட் தட் டோட்டல் நம்பர்ஸ் ஆர் 90 ஒன்லி.
ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 100 நம்பர்னு சொல்லி அதுக்கு ஆவரேஜ் 63ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் ஒரிஜினல் நம்பரே அங்கே எத்தனை தான் இருக்கான்? 90 தான் இருக்கான். அப்போ என்னுடைய டோட்டல் நம்பரும் ராங். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? 100 நம்பருக்கு ஆவரேஜ் 63ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ x1 x2 எக்ஸட்ரா x100 100 நம்பரை கூட்டி 100ஆல் வகுத்து ஆன்சர் 63ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் வகுத்தில் இருக்க 100 இங்கிட்டு போனால் என்ன ஆகும்? பெருக்கல் ஆயிரும். அப்போ 63 × 100ன்றது இந்த 100 நம்பருடைய கூடுதல். 100 நம்பரோட கூடுதல். ஓகேவா? அது இந்த 100 நம்பரோட கூடுதல் கிடச்சிருமா? ஆனால் அங்கே மொத்தமாக 100 நம்பர் இல்லை. அங்கே மொத்தமே எத்தனை நம்பர் தான் இருக்குது? 90 நம்பர் தான் இருக்குது. ஸோ அந்த மொத்தம் 100 நம்பரோட கூடுதல் இது மைனஸ் இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குது? 27 வேல்யூ கம்மியாக இருக்குது. ராங் வேல்யூலேருந்து ஒரிஜினல் வேல்யூ 27 கம்மியாக இருக்குது. இங்கே இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? 63 × 100. இந்த 100 நம்பரோட கூடுதல் 6300. அதிலிருந்து 27 கழிச்சிருங்க. அதிலிருந்து 27 கழிச்சிருங்க. ஸோ டோட்டல் நம்பர் எத்தனை? 90 தானே டோட்டல் நம்பர். அந்த 90ஆல் வகுத்துருங்க, நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஸோ இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 6300 மைனஸ் 6300/90 27/90. ஸோ ஒரு சைவருக்கு ஒரு சைவர் கேன்சல் ஆயிரும். ஒரு 9 9. இங்கே வந்து 7 வருமா? 7 0. ஸோ இங்கே 1 9 is 9, 3 9 சார். ஸோ இதுக்கு 0.3. அப்போ 70 minus 0.3 which is 69.7. ஸோ ஆன்சர் என்ன? 69.7. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இந்த மாதிரி ரேராக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு நம்பர் கொடுத்தா டேரெக்டாக டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 2 நம்பர் 3 நம்பர் கொடுத்தா ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், the average of 6 number is 8. The average of 6 number is 8. What is the 7th number so that average becomes 10? அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? 6 நம்பர். 6 நம்பரை கூட்டி 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருமா? 8 வருமா? இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு நம்பர் ஆட் ஆகுது. எக்ஸ்ட்ராவாக ஒரு நம்பர் ஆட் ஆகும்போது அதோடைய ஆவரேஜ் என்னவா மாறுது? 10ன்னு மாறுது. இப்போ இந்த எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ண நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை 2-3 டைப்பில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ட்ரெடிஷ்னல் மெத்தட் இந்த 6ஐயும் 8ஐயும் பெருக்கி 6ஐயும் 8ஐயும் பெருக்கணும்னா ஒரு ஆன்சர் வரும். ஸோ இந்த 7ஐயும் 10ஐயும் பெருக்குவோம். அப்போ 7ஐயும் 10ஐயும் பெருக்கணும்னா 70. ஸோ 6ஐயும் 8ஐயும் பெருக்கணும்னா 48. ஸோ இந்த 6 நம்பரோட கூடுதல் வந்து 48. இந்த 7 நம்பரோட கூடுதல் வந்து 70. அப்போ இதில் இந்த 6 நம்பரோட கூடுதல் 48 ப்ளஸ் x7 கூட்டுனா 70 வருது. எனக்கு தேவை x7ஓட மதிப்பு. அப்போ 48 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா x7 70 minus 48 என்ன வரும்? 22 வரும். ஓகேவா? இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஆனால் இது எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ எப்படி சால்வ் பண்ணணும்? 6 நம்பரை கூட்டும்போது அதோடைய ஆவரேஜ் என்ன? இது வந்து ஆவரேஜ். ஓகேவா? நம்ம ஆவரேஜ் தான் பண்ணுறோம். ஸோ 6 நம்பருடைய ஆவரேஜ் என்ன? 8. 7th நம்பர். ஸோ தட் த வாட் இஸ் த 7th நம்பர்? ஓகேவா? 7ஆவது ஒரு நம்பர் ஆட் ஆகுது. ஆட் ஆகும்போது அப்போ ஆவரேஜ் என்ன? 10. ஓகேவா? ஸோ 6 நம்பருடைய ஆவரேஜ் 7 நம்பருடைய ஆவரேஜ். ஸோ இங்கே இது வந்து என்னது? டோட்டல் நம்பர். இது வந்து ஆவரேஜ் வேல்யூ. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆவரேஜ் வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டோட்டல் நம்பர் பழசுலேருந்து புதுசு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? +1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? +1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஆவரேஜில் பழைய ஆவரேஜ்லேருந்து புது ஆவரேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? +2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? +2 இன்க்ரீஸ் ஆகிருக்கா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெரி சிம்பிள். இந்த டோட்டல் நம்பருடைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸை இதோட மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதாவது கீழே இருக்கிற ஆவரேஜோட மல்டிப்ளை பண்ண போகிறேன். அடுத்து ஆவரேஜோட டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதை இந்த 6ஓட மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ +1 × 10 என்ன வரும்? +10. +2 × 6 என்ன வரும்? +12.
அப்போ 10 + 12 22. ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர் 22. ஓகேவா? கான்செப்ட் புரியுது இல்லையா? ஸோ கான்செப்ட் என்ன? டோட்டல் நம்பர். ஸோ 6க்கு ஆவரேஜ் வந்து 8, 7க்கு ஆவரேஜ் வந்து 10. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரி, இது எப்படி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதிலிருந்து தான் சால்வ் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக அங்கே என்ன பண்ணோம், இந்த ஹையஸ்ட் வேல்யூ 70 × 10. ஸோ 70 × 10 சால்வ் பண்ணும்போது 7 × 10 மைனஸ் 6 × 8 இப்படி தானே சால்வ் பண்ணோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு நம்பர் 7 இருக்கு இல்லையா, இந்த 7ஐ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 6ல் நான் எழுதுகிறேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் 6ல் எழுதுனா, அதாவது இங்கே இருக்க ஃபஸ்ட் நம்பரை இங்கே இருக்க ஃபஸ்ட்டு நம்பரை வச்சு எழுதுகிறேன். அப்படி எழுதுனா என்ன வரும், 6 + 1 × 10 மைனஸ் இங்கே இருக்க செகண்ட் நம்பரை இங்கே இருக்க நம்பரை டேர்ம்ஸில் எழுதுகிறேன். ஸோ அப்போ அது எப்படி எழுதலாம், 10 - 2. ரைட்டா? இப்போ என்ன பண்ணுங்கள், இதை உள்ளே கொண்டு போய் சால்வ் பண்ணுங்கள். அப்போ 6 × 10 + 1 × 10 மைனஸ் 6 × 10 + 6 × 2. இப்போ என்னாகும், இந்த ப்ளஸ் 6 × 10 மைனஸ் 6 × 10 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது 1 × 10 + 6 × 2. ரைட்டா? ஸோ அதான் பண்ணியிருக்கேன். இந்த 6 × 2 இங்கே 1 × 10. ஸோ 1 × 10னா, ஸோ இவ்வளோ சொல்யூஷன் போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளாக டோட்டல் நம்பர் ஆவரேஜ் டைரெக்டாக போட்டு இதுக்கான டிஃப்ரென்ஸ், இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே டைப் தான், நான் அதை சால்வ் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். ஸோ த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 31 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 11.5. 31 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 31 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் என்ன, 11.5. இஃப் டீச்சர் ஏஜ் இஸ் இன்க்ளூடட். ஓகே, டீச்சர் ஏஜ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது 31ன்றது பசங்களுடைய வயசு. த டீச்சர் ஏஜ் இஸ் இன்க்ளூடட், த ஆவரேஜ் ஏஜ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 1. ஓகேவா? டீச்சர் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணால் டீச்சரை சேர்க்கும்போது 32,000மா, 31 பசங்க ஒரு டீச்சர், அப்போ 32 பேர். இப்போ ஆவரேஜ் என்ன ஆகுது, ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ 12.5. வாட் இஸ் த டீச்சர் ஏஜ்? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டீச்சர்ஸ் ஏஜ். போன சம்மு மாதிரியே தான் இதுவும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும், இதிலேருந்து இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, +1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதிலேருந்து இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, +1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த வேல்யூவை இதோட மல்டிப்ளை பண்ணணும், இந்த வேல்யூவை இதோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த வேல்யூவை இதோட மல்டிப்ளை பண்ணால் 12.5 + 31, அப்போ 42.5. இதுதான் டீச்சரோட ஏஜ். ஸோ 31 + 12 43. ஸோ 43.5. ஸோ 43.5 தான் டீச்சரோட ஏஜ். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது. ஸோ கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் புரிஞ்சால் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், இதுவும் அதே டைப் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் கூட. 5 years ago the average age of A, B, C, D was 45. ஸோ இங்கே டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. ஸோ 4 பேரோட ஆவரேஜ் என்ன, 45. இது எப்போ, 5 years ago, 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? 5 வருடத்திற்கு முன். ஓகே, அப்போ ப்ரெசண்ட்டில் எல்லாருக்கும் 5 வயசு கூடியிருக்கும். ஓகேவா? மொத்தம் 4 பேர் இருக்காங்க. இதோட ஆவரேஜ் 45. ஸோ இவங்களுக்கு 5 வயசு கூடியிருக்கு, இவங்களுக்கு 5 வயசு கூடியிருக்கும், இவங்களுக்கு 5 வயசு கூடியிருக்கும், இவங்களுக்கு 5 வயசு கூடியிருக்கும். ஸோ எல்லா அப்சர்வேஷன்லேயும் 5 வயசு கூடுறதுனால என்னுடைய ஆவரேஜ்லேயும் 5 வயசு கூடியிருக்கும். கரெக்டாக? என்னுடைய ஆவரேஜ்லேயும் 5 வயசு கூடியிருக்கும்ல. அப்போ ப்ரெசண்ட்டில் இந்த 4 பேருடைய ஆவரேஜ் என்னவாக இருக்கும், 15 இருக்கும். ஓகேவா? ப்ரெசண்ட்டில் இந்த 4 பேருடைய ஆவரேஜ் என்னவாக இருக்கும், 15 இருக்கும்.
அடுத்து வித் இ ஜாயினிங் தெம். ஓகேவா, இ அப்படின்ற ஒரு நபர் ஜாயின்ட் ஆகுறாரு. ஜாயின்ட் ஆகும்போது அவங்களோட ஆவரேஜ் என்னவாகுதான், 49 ஆகுதான். அப்போ இ ஜாயின்ட் ஆனார்னா இங்கே கவுண்ட் என்ன ஆயிரும், 5 பேர்னு வந்துடும். ஸோ ஆவரேஜ் என்ன ஆகுது, 49 அப்படின்னு வருது. ஸோ இப்போ சேம் திங் தான் என்ன பண்ண போகிறோம், இதிலேருந்து இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, +1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதிலேருந்து இது ஒரு நம்பர் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ +1 × 49 -1 × 4 -4. அப்போ 49 - 4 45. 49 - 4 45 தான் அந்த ஈவோட வயசு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், புரியுது இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதுவும் ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். The sum of 5 number is 150. So A, B, C, D, E. 5 நம்பருடைய சம்மேஷன் எவ்வளோவா, 150. அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, the average of first 2 number is 25. the average of first 2 numbers. அப்போ இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருமா, 25 வருமா. ஓகேவா, அப்போ இதோட ஆவரேஜ் 25னா 25 × 2 அதுதானே A + Bயோட சம்மேஷன். A + Bயோட சம்மேஷன் என்ன வரும், ஓகேவா, A + Bயோட சம்மேஷன் இது 25னா A + B என்னவா இருக்கும், 50 இருக்கும். ஓகேவா, A + B 50 தானே இருக்கும். அடுத்தது the third number is 60. ஸோ இந்த மூணாவது நம்பர் 60 கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 2 நம்பர். இந்த 2 நம்பருடைய ஆவரேஜை கண்டுபிடிக்கணும். ஸோ ஓகேவா, இந்த 2 நம்பரோட ஆவரேஜை கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த 5 நம்பருடைய சம்மேஷன் 150. அப்போ அந்த 150 5ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த 5 நம்பரோட ஆவரேஜ் கிடச்சிரும். இந்த 5 நம்பரோட ஆவரேஜ் கிடச்சிரும். ஓகேவா, ஸோ ஆவரேஜ் வச்சு கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை டோட்டல் சம்மை வச்சு கண்டுபிடிச்சாலும் சரி. ஓகேவா, ஸோ நம்ம டோட்டல் சம்மை வச்சே கண்டுபிடிப்போம். ஸோ A + Bயோட வேல்யூ 50, Cயோட வேல்யூ 60 ப்ளஸ் D + E is equal to 150. ஸோ 50 + 60 110 ப்ளஸ் D + E is equal to 150. ஸோ இந்த பக்கம் இருக்க 110 அந்த பக்கம் போச்சுன்னா -110. அப்போ 150 - 110 40. ஸோ அந்த 40 தான் D + Eயோட சம்மேஷன். நமக்கு தேவை ஆவரேஜ். அப்போ /2 போட்டோம்னா 20 வரும். ஸோ 20 தான் ஆன்சர். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸி கொஸ்டின். ஸோ அதை நம்ம இப்படியே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு வந்து நிறைய ஷார்ட்கட் அந்த இதெல்லாம் தேவையில்லை. இது ஜஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். The average of 16 natural number is 22. The average of 16 natural number. The average of 16 natural number. அப்போ 16/16. நான் ஏன் இதை சால்வ் பண்ணுறேன், இப்படி மொத்தமாக எழுதியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு புரிகிறதுக்காக. ஆவரேஜ் என்ன, 22. ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தென் ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் பாசிபிள் நம்பர் இன் தோஸ் நம்பர்ஸ். லார்ஜஸ்ட் பாசிபிள் நம்பர். அப்போ இந்த x16 இருக்கு இல்லையா, இதில் லார்ஜஸ்ட் நம்பர் என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ இந்த 16 × 22 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 22 × 16 என்ன வரும், 220 1110 22 253 352. x1லேருந்து x16 வரைக்கும் அந்த 16 நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 352 வரும். இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, x1ஓட லார்ஜஸ்ட் பாசிபிள் நம்பர் என்னவா இருக்கலாம்னு கேட்குறாங்க. ஓகேவா, அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, த ஆவரேஜ் ஆஃப் 16 நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர்ன்றது 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நேச்சுரல் நம்பருடைய லோயஸ்ட் நம்பர் என்ன, விச் மீன்ஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, 1. அப்போ x1லேருந்து x15 வரைக்கும் 1 1 1 1 1ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க கேட்டிருக்குது மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர்.
பாசிபிள் லார்ஜஸ்ட் நம்பர். இது எல்லாமே 1 1 1 இருந்தால் அப்போ 15 1 இருக்கும். அப்போ 15 × 1 15 ப்ளஸ் எக்ஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 352. ஸோ நமக்கு தேவை லார்ஜஸ்ட் பாசிபிள் நம்பர். இந்த பக்கம் இருக்க 15 அந்த பக்கம் கொண்டு போனோம்னா 352 மைனஸ் 15. ஸோ சால்வ் பண்ண என்ன வரும்? 12ல் 5 போச்சுன்னா 7, 4ல் 1 போச்சுன்னா 3 3. ஸோ ஆன்சர் இஸ் 337. ஓகேவா? ஸோ ஆவரேஜஸில் மேக்ஸிமம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குமோ நம்ம எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இருந்து பார்க்கலாம். ஸோ ஆவரேஜஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. பழைய வீடியோவோடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.